மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியா தொடர்பானது தான். அதாவது ரஷ்ய எரிபொருட்களை வாங்குவதாக சொல்லி ட்ரம்ப் இந்தியா மீது 50% வரியை விதித்துள்ளார் நண்பர்களே. ஆனால் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் திடீரென எல்லாம் நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தினால் அது இந்தியாவுக்கு மட்டுமில்ல உலகெங்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அது அமெரிக்காவிலும் கூட தாக்கத்தை எதிரொலிக்கும் நண்பர்களே. உக்ரைன் போருக்கு முன்பு பார்த்தோம்னா 2021 இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு அப்படின்றது 2% குறைவாகவே இருந்துச்சுங்க. ஆனால் 2025 இது 35% 40% உயர்ந்துள்ளது. இப்போது இந்தியா ஒவ்வொரு நாளும் சுமார் 1.7 to 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குறாங்க. குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் கடந்த ஓராண்டில் இல்லாத வகையில் 2.08 மில்லியன் பேரல் ரஷ்யா கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்திருக்குதுங்க. ஸோ இப்படியான சூழலில் இது இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 44% நண்பர்களே. 2021 2024 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் ரஷ்யா கச்சா எண்ணெய் கொள்முதல் அப்படின்றது சுமார் 19 மடங்கு அதிகரித்துள்ளதுங்க. 0.1 மில்லியன் பேரல்களில் இருந்து 1.9 மில்லியன் பேரல்களாக உயர்ந்தது. பல மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் மோதலால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கவில்லை நம்ம பார்த்துருப்போம். இருப்பினும் ரஷ்யாவுடன் இந்தியாவுக்கு நல்லுறவு இருந்தால் உக்ரைன் மோதல் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை நிலைப்பாட்டை எடுத்துட்டு மேலும் ரஷ்யா எண்ணெயை தொடர்ந்து வாங்கியது. இதனால் மார்க்கெட் விலை காட்டிலும் குறைந்த விலையில் ரஷ்யா கச்சா எண்ணெயை கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நண்பர்களே. ஸோ இப்படியான சூழல் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் பல எதிர்ப்புகளும் கிளம்புச்சு. நம்ம பார்த்துருப்போம் என்ன மாதிரியான எதிர்ப்பு, அமெரிக்கா எப்படிலாம் எதிர்ப்புகளை கிளப்புச்சு அப்படின்றத. ஸோ இந்த மாதிரியான சூழலெல்லாம் தாண்டி வந்த சூழலில் தான் இப்போ இப்படி ஒரு விஷயத்தை ட்ரம்ப் கையில் எடுத்திருக்காரு. வரி அப்படின்ற ஒன்றை எப்படியா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படியா இருந்தாலும் நீங்கள் ரஷ்யாவிடம் வர்த்தக உறவு வச்சுக்கதை நிறுத்தியாகணும் அப்படின்ற மாதிரி வரியை கையில் எடுத்துட்டு நம்மக்கிட்ட பயம் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கே தெரில இந்த ஒரு பயம் அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்கும் திரும்ப போகுது அப்படின்றது. ஏன்னா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கலைன்னா இந்தியா பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகளும் கூட பாதிப்பை சந்திக்கும். இந்த பாதிப்புகளை எதிரொலிப்பு அப்படின்றது பெரிய அளவிற்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி காணப்படுது. ஏன்னா இந்தியா அதிக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது மட்டும் இல்லாமல் முக்கியமான சுத்திகரிப்பு நாடாகவும் இருந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கும் கச்சா எண்ணெயில் குறிப்பிட்ட சதவீதம் பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருட்களாக சுத்திகரிக்கப்பட்டு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் அவ்வளவு ஏன் ஐரோப்பியாவிற்கு கூட ஏற்றுமதி தான் செய்யப்படுதுங்க. 2023 to 2024 ஐரோப்பாவில் டீசல் இறக்குமதியில் சுமார் 15% இந்தியா வகித்துள்ளது நண்பர்களே. நிலைமை இப்படி இருந்தபோது திடீரென ரஷ்ய கொள்முதலை குறைத்தால் இந்தியா ஏற்றுமதி செய்யும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையும் உயருங்க. ஐரோப்பாவில் ஏற்கனவே டீசல் இருப்பு குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் இது நிலைமையை இன்னும் மேலே மோசமாக்கும் அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதையெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா இந்தியா ஒருபடி ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குறதை நிறுத்துறதே வச்சுக்கோங்க. அப்போது ரஷ்யா தனது கச்சா எண்ணெய் சப்ளையை குறைக்குங்க. சர்வதேச சந்தையில் சப்ளை குறைவதால் விலையை சொல்லவே தேவையில்லை, அது தாறுமாறாக உயர ஆரம்பிக்கும். இதனால் இப்போது $65 விற்கக்கூடிய ஒரு பேரல் கச்சா எண்ணெய் அப்படின்றது கிட்டத்தட்ட $120 கூட போகலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வல்லுநர்கள் கூட அந்த மாதிரி தான் கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்தால் அது அமெரிக்காவையும் பாதிக்கும், அங்கு பணவீக்கம் ஏற்படும், விலைவாசி உயர்வும் ஏற்படும் நண்பர்களே. ஆக மொத்தத்தில் இது மற்ற நாடுகளுக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாந்தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிட்ட கதையாக தான் இப்போ அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா பெரிய அளவிற்கு மண் தன்னோட தலையில் விழுகும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது நண்பர்களே. பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவுடைய செயல்பாடு நகர்வு எப்படி இருக்குது அப்படின்றத. அடுத்த செய்தியாக இந்தியா சீனா தொடர்பானது தான். அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சனை அப்படின்றது நிலை வந்துக்கிட்டு இருக்கு. இந்திய பகுதிக்குள்ளே அவ்வப்போது சீனா அத்துமீறி சாலைகளை அமைப்பதும் உள்கட்டமைப்பு பணிகளை செய்கிறதும் இதே ஒரு வேலைப்பாடாக தான் வச்சுக்கிட்டு இருக்கு.
இதற்கு இந்திய இராணுவ தரப்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் எவ்வளவு தான் அடித்தாலும் எவ்வளவு தான் வந்து பதிலடி கொடுத்தாலும் நான் திருப்பி நான் வேலையை நிற்காமல் பண்ணிக்கிட்டே தான்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சீனாவுடைய வேலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னே வந்து தெரில. என்னத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரில. இப்படியான சூழலை தான் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசங்கள் தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என கூறி வந்துக்கிட்டு இருக்க சீனா லடாக் பகுதியிலும் தொடர்ந்து அத்துமீறி வந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த நிலையில் உலகத்தின் கூரையான திபெத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தங்கள் நாட்டுடன் நெருக்கமாக இணைக்க சீனா திட்டமிட்டுள்ளதுங்க. அதற்காக முன்னெடுப்புகளை தொடங்கியிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா திபெத்தை சீனாவின் வடக்கு பகுதியான சின்ஜியாங்குடன் இணைக்கும் மிகப்பெரிய ரயில்வே திட்டத்தை சீனா கையில் எடுத்துள்ளது நண்பர்களே. சின்ஜியாங்கில் உள்ள ஹோர்டன் பகுதியில் இருந்து திபெத்தில் உள்ள லாசா பகுதியை இணைக்கும் இந்த திட்டம் உண்மையில் சீன ரயில்களை இந்தியாவின் நுழைவு வாயிலான அக்சாய்சின் வழியாக கொண்டு செல்லும் வகையில் அமைக்கக்கூடும் என்று வந்து கருதப்படுதுங்க. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த அக்சாய்சின் 1962ஆம் ஆண்டு சீன போரின் போது சீனாவின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக மாறியது. மாவோவின் சீனா என்ற மெகா உள்கட்டமைப்பு திட்டத்தை முன்னோடியாக கொண்டு அக்சாய்சின் வழியாக மேற்கொள்ளப்படும் இந்த ரயில்வே பாதை சீனாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது நண்பர்களே. ஏற்கனவே அக்சாய்சின் பகுதியை ஒட்டி கடந்த 1950ஆம் ஆண்டு G290 என்ற சாலையை சீனா அமைத்திருந்தது. தற்போது அதே பகுதியில் ரயில்வே பாதைகளை அமைப்பது இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது நண்பர்களே. இதே போன்று அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள லாசா டு நீஞ்சி ரயில் பாதை சீனாவின் மேற்கு பகுதியில் உள்ள இராணுவ தளமான செங்டு பகுதியுடன் இணைக்க சீனா திட்டமிட்டிருக்குங்க. கடந்த 2017ஆம் ஆண்டு டோக்லாம் மோதல் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய சும்பி பள்ளத்தாக்கை இணைக்கும் வகையிலும் நேபாள எல்லையை இணைக்கும் வகையிலும் ரயில் பாதைகளை அமைக்க சீனா ஆர்வம் காட்டி வருதுங்க. இந்திய எல்லையை நோக்கி சீன துருப்புகளை எளிதாக அனுப்பவும் இராணுவ தளவாடங்களை எல்லையை நோக்கி வேகமாக நகர்த்தவும் இந்த ரயில் பாதைகள் உதவும் அப்படின்ற மாதிரி வந்து கருதப்படுது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியை ஒட்டி சீனா மேற்கொண்டு வரும் உள்கட்டமைப்பு பணிகள் இந்திய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறி வரக்கூடிய நிலையில் இந்தியாவும் தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் திட்டங்கள் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஆக மொத்தத்தில் சீனாவுடைய வேலைப்பாடுகள் எல்லாமே ஏதாவது ஒரு வேலையை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது இந்தியாவிற்கு பெரிய அளவிற்கு குடைச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சீனாவுடைய சமீப காலங்களான வேலையெல்லாம் பார்க்கும்போது நல்லா தெரியுது நண்பர்களே. ஆனால் என்னதான் தெளிவாக இந்த மாதிரி வந்து வேலையை ஒரு புறம் வந்து சுமூகமாக செஞ்சாலும் சாதகமாக அதுக்கு வந்து பண்ணிக்கிற மாதிரி காட்டினாலும் அங்கிட்டு ஒரு புறம் நடிக்கக்கூடிய ஒரு வேலை நம்ம இதுக்கு மேலே உறவை வந்து சுமூகமாக அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தலாம், பிரச்சனை எல்லாத்தையும் வந்து முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே இந்தியா சீனா இடையான உறவு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. ஆனால் இங்கிட்டு செய்யறதெல்லாம் பார்த்தா சொல்கிறதுக்கு மாறாதான் இருந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அதாவது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது காலையில் பேசுனேன்ப்பா நல்லா தப்பா பேசுனேன் அப்படின்னா அது நல்ல வாங்கி, என்னப்பா இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அது நாரவாயி அப்படின்ற மாதிரி தான் சீனாவுடைய வேலைப்பாடுகள். நம்மக்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி இருக்குது, பின்னாடி செய்கிறது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது நண்பர்களே. இது நிச்சயமாக இந்த ஒரு நடவடிக்கைகளுக்கெல்லாம் சரியான பதிலடியாக இந்தியா இனி வரக்கூடிய நாட்களில் தந்தே ஆகணும். அப்படி தந்தால் மட்டுமே இந்த வேலைப்பாடுகள் பெரிய அளவிற்கு அதிகரிக்காது. இல்லை என்றால் இதே மாதிரியான தொடர்கதையாக தான் நீடிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இப்படியே நீடிக்கும் நண்பர்களே. ஸோ அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் இந்தியா தரமான பதிலடியை கொடுத்தே ஆக வேண்டும் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.